எப்பொழுதும் இணைக்க காத்திருக்கும் மக்கள் நாயகன் திரு விவேகானந்தா, CEO of Titan Engineering and Automation Limited and board member of Tata Electronics. எல்லோரையும் வரவழைத்து எங்களுடைய பிஞ்சு முகங்களை பார்க்கும்போது, அவர்களுடைய நளினமான வண்ணங்களை பார்க்கும்போது, இந்த உலகம் என்று இந்த நாட்டு ஒற்றுமைக்கு வந்து வருகிறது இருந்தால் எவ்வளவு வாழ்க்கை அமைதியாக இருக்கும். சிரமங்கள் எல்லாரும் போதுனால் அமைதிகள் அதிகமாக போகும் என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது. எல்லோருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். DSK இன்னோசேஸ் அவர்களை அன்புடன் அழைக்கிறேன். அவருடைய 30 ஆண்டுகால பணியை வந்து நான் காலத்துக்கிறேன். இதுவரைக்கும் எனக்கு சொல்லவே இல்லை. குழந்தை விஷயம் வந்து பிசினஸ் இன்ஸ்டிடியூட்ஸ் எல்லாத்தையும் போயிருக்கு. ஆனால் இன்றைக்கு வந்தமாகவே எனக்கு ஒரு சிறப்பான ஒரு உணர்வு எனக்கு நடக்கும். அது எல்லாம் தாண்டி எனக்கு ஒரு நிமிஷம் டவுட்டாகவே இருந்தது. எங்களுக்கு நிச்சயமாவே கேட்காதாங்க. ஏன்னா அந்த சாங்குக்கும் அந்த பீட்டுக்கும் ஏற்ற மாதிரி டான்ஸ் பண்ணுறதெல்லாம் அவ்வளோ ஈஸி கிடையாது. ரொம்ப நல்லா பண்ணாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு என்னை கூப்பிட்டதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்படிங்கிறதே ஒரு ரொம்ப பெரிய விஷயம். இன்னும் சில பேர் உட்காந்துருக்காங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஹாப்பியாக இருக்கணும். இங்கே வந்து பெர்ஃபார்ம் பண்ண எல்லாருமே ரொம்ப நல்லா லைஃப்பில் வரணும்னு சொல்லிட்டு நன்றி தெரிவிச்சுக்கிறேன். தேங்க்யூ. பர்மிஷன் தான் உண்மையாகவே ஒரு கால் கேட்கமாக கேட்காத பர்மிஷனு. ஆனால் உண்மையாக அவங்களோட ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷன் வந்து எக்ஸ்ட்ரானரி. உண்மையாக நாங்கள் கால் கேட்குறவங்க இதை பார்த்து கற்றுக்கணும் உண்மையாகவே. ஸோ ஒன்று அப்புறம் இந்த அசோசியேஷன் ஸ்டார்ட் பண்ணி 30 இயர்ஸ் ஆச்சு. ஸோ 30 இயர்ஸ் ஆனப்போ சுரேஷ் பாபு அந்த வெஃபண்டம் அசோசியேஷன் நம்ம ஆஃபீஸ் பேர் சொன்னப்போ நான் கேட்டேன், இந்த வாட்டி 30 இயர்ஸ் என்ன ஸ்பெஷல் இல்லை. அப்போ அவங்க சொன்னாங்க, டைட்டனில் நாங்கள் ஜாப் வாங்கின ஜாப் ஒரு 88 டைட்டனில் சேர்ந்த பிறகு எங்களோட வாழ்க்கையே மாறிடுச்சு. இப்போ லாஸ்ட் 30 இயர்ஸாக நாங்கள் எப்படி இருந்தோம், இப்போ எப்படி இருக்கோன்றது வந்து ரொம்ப ஒரு வேற லெவலில் இருக்கோம். உண்மையாக இதனால் நாங்கள் எங்கள் குடும்பங்கள், எங்கள் ஃபேமிலி, எங்கள் ரிலேஷன்ஸ், எங்கள் ஃப்ரெண்ட்ஸு நிறைய பேர் இதனால் முன்னேறியிருக்காங்க. ஸோ ஒருத்தர் ஒரு குடும்பத்தை முன்னேறினா அந்த குடும்பத்தை சார்ந்த அத்தனை பேரும் முன்னேறுவாங்கிறது எங்களோட நம்பிக்கை. ஆனால் நார்த் ஈஸ்ட் போகும்போது நிறைய பேர் வந்து அவங்களுக்கும் இதே மாதிரி கான்ஃபிடன்ஸ் கொடுத்து அங்கே இருக்கிறவங்களும் எங்களை மாதிரியே ஒரு நல்ல நிறுவனத்தை வேலைக்கு சேர்ந்து ஒரு கான்ஃபிடன்ஸோட மேலே வந்து உயரணும் அப்படின்றது தான் என்னோட நம்பிக்கை. அதெல்லாம் இந்த வருஷத்தோட தீமை வைக்கிறோம். நார்த் ஈஸ்ட் வந்து எல்லாரையும் கூட்டு வர போகிறோம். அவங்களோட திறமைகளை உங்களுக்கு காட்டணும். அதே மாதிரி அவங்களோட உயர்வு அவங்களும் எங்களை மாதிரி உயரணும் நாங்கள் நம்பிக்கை வரோம். ஸோ கண்டிப்பாக அவங்களோட நம்பிக்கை எப்பவுமே நிறைவேறணும். அதுக்கு ஒரு துணையாக டைட்டல் சங்கம் எப்பயுமே இருக்கணுன்றது நான் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு இந்த நிகழ்ச்சியை இவ்வளோ எக்ஸ்ட்ரா விஷயம். ஃபர்ஸ்ட் இந்த ஆர்கனைஸ் பண்ண டீமுக்கு எல்லாருக்கும் ஃபர்ஸ்ட் தேங்க்ஸ் சொல்லுங்க. யூனியன் சார்பாக மெயினாக ஒரு உலகத்தில் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்தோம்னா நிஜமாவே ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வாழ்க்கையை ஒவ்வொரு வித்தியாசமாக வாழக்கூடிய தருணங்கள் வந்து எல்லாருக்குமே இருந்துருக்கு. பட் இந்த மாதிரி ஒரு காது கேட்காம வாய் பேச முடியாம இந்த மாதிரி ஒரு குடும்பத்துக்குள்ள எங்களுக்கும் அந்த ஒரு வாய்ப்பு கிடைச்சி நாங்களும் உங்களோட டிராவல் பண்றோம் அப்படிங்கிறதே எங்களுக்கு பெருமையான விஷயம் தான். நிஜமாவே ஒரு 4 வருஷத்துக்கு முன்னாடி மட்டும்தான் எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சிச்சு. நிறைய பேர் எங்க கம்பெனிக்குள்ள இந்த நிறைய வெளியிலிருந்து வந்தீங்க. எங்க கம்பெனிக்குள்ள எங்களுக்கு அந்த வாய்ப்பு அப்படிங்கிறது ஒரு சில டிபார்ட்மெண்ட் மட்டும்தான் கிடைச்சிருக்கு. பட் அதை தாண்டி ஒரு ஜெனரல் செக்ரட்டரியா பொதுச் செயலாளராக ஆனா பின்னாடி எனக்கு அந்த வாய்ப்பு கிடைச்சி சந்தோஷமா இன்னும் அவங்க கூட நான் டிராவல் பண்ணிருக்கேன். நிஜமாவே அந்த வாய்ப்பு வந்து இன்னும் தொடரணும் அப்படிங்கிறது என்னுடைய எதிர்பார்ப்பு. இங்கே அதே மாதிரி இங்கே பர்ஃபார்ம் பண்ணவங்க மூர்த்தி சொன்னாங்க, மேடம்னு சொன்னாங்க, ரியலி எக்ஸ்ட்ராடினரி பர்ஃபார்மன்ஸ். அவங்களுக்கு வந்து ஹேட்ஸ் ஆஃப். அவங்க வந்து வாழ்க்கைக்கு நீங்கள் தொடர்ந்து தமிழில் ட்ரை பண்ணுற பேசுறதுக்கு. ஆனால் இங்கே 100 பேர் வந்திருக்காங்க நார்த் ஈஸ்ட்லேருந்து. அதில் ஆர்டிஸ்ட் ஆர் டெஃப் ஐ பிலீவ். பட் அவங்க கூட வந்தவங்கன்னா
I hope they understand English, I'm sure. हिंदी में भी बोल सकता हूँ, आप शायद समझेंगे, लेकिन ये लोग नहीं समझेंगे, दूसरे लोग। So, language का वैसा तमिल इंग्लिश मिक्स करने को क्या काम है? संडे साइन मध्याह्न इंगे போறீங்க நான் சொன்னேன் ஃபர்ஸ்ட் வந்து மூர்த்தி ஃபோன் பண்ணா வரணும்னு அவர் சொன்னது எப்படி வர முடியாது எப்படி சொல்ல முடியும் எப்படியோ இப்படி சொன்னேன்னா மூர்த்தி வீட்டில் கெஸ்ட் இருக்காங்க அப்படின்னு சொன்னேன் பட் in my heart I felt like coming like Krishnamurti said for us for me this is one more family but beyond that 5 years back I retired அதுக்கப்புறம் தமிழே மறந்து போயிட்டேன்னு நினைச்சேன் பேசுறேன் 5 வருஷமா பேசுறேன் இந்த ப்ரோக்ராம் பார்த்து ஸ்கூலுக்கு போறேன்னு சொன்னேன் வீட்டுக்காரங்க எல்லாம் சொன்னேன் ஸ்கூலுக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க மீட்டிங் இருக்கு நம்ம ஸ்கூலோட கவுன்சில் மீட்டிங்கு அதுக்கெல்லாம் ஆனால் இன்னைக்கு வந்த அப்புறம் நான் ஆக்சுவலாக ஸ்கூலுக்கே போயிட்டு இன்னைக்கு எஜுகேஷன் ஆச்சு ஃபுல் எஜுகேஷன் ஏதோ கற்றுக்கிட்டேன் நான் இந்தியாவோட டைவர்சிட்டி அப்புறம் இந்த கிருஷ்ணகிரி டெஃப் அசோசியேஷன் அந்த நொபிலிட்டி சொல்லுவாங்க நொபிலிட்டினா எஸ்எல்எஸ் சொன்னாங்க உங்களோட 30 வருஷத்துக்கு அப்புறம் நீங்க எவ்வளோ ப்ரோக்ரஸ் பண்ணியிருக்கேன்னு யோசிச்சு நீங்க நார்த் ஈஸ்ட்லேருந்து இவங்களெல்லாம் மூட்டிட்டு வந்து ஐ பிலீவ் தட் கிருஷ்ணகிரி டெஃப் அசோசியேஷன் has done noble work and for that I am really happy. I am not come here to give you any speech and any advice. I want you to remember two people will be very happy today. ரெண்டு பேருக்கு நீங்க ரொம்ப ஹாப்பினஸ் யாருன்னு நான் சொன்னப்பதான் நீங்க சொல்லுவீங்க உங்களுக்கு யோசிக்கணும் யாரு ரெண்டு பேர் அவங்க பார்த்துட்டு இருக்காங்க இந்த ஸ்கூல்ல ஒருத்தர் வந்து சொன்னா இந்த ஸ்கூல் நானும் சொல்றேன் நாம எல்லாம் சேர்ந்து ஃபவுண்டேஷன் பண்ணோம் பார்த்துட்டு இருக்காங்க அவரோட அப்ஜெக்டிவ் ஃபுல்ஃபில் இருக்குது ஆல் இந்தியாவிலேருந்து கூட்டிகிட்டு வந்து இந்த பசங்களை எக்ஸ்போஸ் பண்ணி appreciate பண்ணதுக்கு அவங்களுக்கு he will be very happy. The other side is Ratan Tata, the late Ratan Tata, who for all of you who are from Assam and the Northeast, ரெண்டு விஷயம் உங்கள்கிட்ட ஷேர் பண்ண போறேன். அவரோட வந்து objective ரொம்ப பாம்பேல ஒரு best in the country டாடா கேன்சர் ஹாஸ்பிட்டல் அவர் வந்து அங்கே அஸ்ஸாமில் ஆக்சுவலி நான் போயிருக்கேன் அந்த இடத்துக்கு ஜோர்ஹாட்டில் ஃபர்ஸ்ட் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுச்சு ஏன் இங்கே ஸ்டார்ட் பண்ணீங்கன்னு கேட்டேன் அவர்கிட்ட கேட்டேன் அந்த ப்ராஜெக்ட் மேனேஜர் கிட்ட அப்போ அவர் சொன்னார் இங்கே பிக் பாய் ஓஎன்ஜிசியோடலாம் இந்த ரிஃபைனரி ஆயில் ரிஃபைனரிஸ் இருக்குது அதனால there is some problem and cancer in Assam and in that area is very prevalent. So அதனால டாடா ட்ரஸ்ட் வழியா அஸ்ஸாம்ல 17 கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு ரத்தன் டாடா. அப்போ அது நடந்துட்டு போகும் உங்களுக்கு தெரியும் அவர் ஒரு 1.5 மாசம் முன்னாடி passed away எவ்வளோ lakhs of people have paid tribute to him. So both of them will be happy. The last thing is I think Hari himself knows Assam has become a very, Northeast has become an important region for even the Tata Group because we have just agreed with the Assam government to start a semiconductor, big investment in semiconductor. So it is not just a coincidence. So congratulations to the Krishnagiri Deaf Association. Congratulations to all of you from Titan, the school. First of all, thank you for inviting me. But more than that, I have learned a lot today. Thank you.
திரு விவேகானந்தா சார் அவர்களிடமும் திரு செல்வகுமார் நடேசன் சார் அவர்களிடமும் சமர்ப்பிக்கின்றனர். நிறைய பேர் இருக்காங்க. ஸோ நம்ம இந்த மாஸ்டர் சார் கிட்ட நம்ம வந்து இந்த டிமாண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ தட் டீம் அங்கே இருக்கிறவங்களுக்கும் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும், ஒர்க் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைக்கும். கடிதத்தை சமர்ப்பிக்கிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இங்கே இந்த ப்ரோக்ராமுக்கு என்னை கூப்பிட்டாங்க. ஐ எம் வெரி கிளாட் இங்கே வந்ததுக்கு. ஏன்னா இங்கே கிருஷ்ணகிரி டெஃப் அசோசியேஷன் ரொம்ப பிரமாதமாக ஒரு சோஷியல் சர்வீஸ் மாதிரி பண்ணியிருக்காங்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸ்லேருந்து இந்த டெஃப் அண்ட் டம் பீப்புளை கூப்பிட்டு இங்கே அவங்களுக்கு ஒரு எக்ஸ்போஜர் கொடுத்தாப்புல. ஏன்னா அவங்களோட ஃபிலாசபி என்னன்னா, நாங்கள்லாம் இவ்வளோ பெனிஃபிட் எங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் ஆகிருக்குது, அவங்களுக்கும் கொஞ்சம் டெவலப்மெண்ட் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி காமிச்சு கொடுக்கலான்னு. அது வந்து கோஇன்சிடென்ஸ் என்னதுன்னா, ஆல்ரெடி டாடா குரூப் வந்து அஸ்ஸாமில் நார்த் ஈஸ்டர்ன் ஸ்டேட்ஸில் கான்சென்ட்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அஸ்ஸாமிலேயே 17 கேன்சர் ஹாஸ்பிட்டல் ஸ்டார்ட் பண்ணுறோம். நாங்கள் பண்ணியாச்சு அஸ்ஸாம் கவர்மெண்ட் கூட. ஏன்னா அங்கே கொஞ்சம் கேன்சரோட ப்ராப்ளம் கொஞ்சம் ஜாஸ்தி. ஏன்னா அது ஐ திங்க் பிரம்மபுத்திரா வாட்டர்ஸ், ஐ டோன்ட் நோ, சயின்டிஃபிக் பேசிஸ் தெரியாது எனக்கு. ஆனால் அங்கே கேன்சரோட இன்சிடென்ட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி. அதனால அங்கே 17 ஹாஸ்பிட்டல் ஓப்பன். அது மாத்திரம் இல்லை, செமிகண்டக்டர் இன்வெஸ்ட்மெண்ட் கூட அங்கே இப்போது டாடா சன்ஸ்லேருந்து பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ நார்த் ஈஸ்ட் ஹஸ் பிகம் இம்பார்ட்டண்ட். இன்று பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் தொடங்கி 30வது ஆண்டு விழா வந்து மிக சிறப்பாக கொண்டாடப்பட்டது.
அதில் குறிப்பாக வந்து பார்க்கணும் வடகிழக்கு மாநிலத்திலேருந்து அங்கேருந்து வருகை புரிந்துள்ள இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட காதுகலா சங்கத்தின் சார்பாக அங்கேருந்து காதுகலாதாரை இங்கே வர வச்சு அவங்களுக்கு வந்து அவங்களோட திறமையை வந்து இந்த ஒரு சந்தர்ப்பத்தில் இங்கே எங்கள் சங்கத்தாளுக்கு முன்னாடி அவங்களோட திறமையை வந்து வெளிப்படுத்துகிற மாதிரி ஒரு பெரிய நிகழ்ச்சி இங்கே படுத்தணும். இது உண்மையான நோக்கம் வந்து என்னென்னா, வடகிழக்கு மாநிலத்தில் இருக்க அந்த காதுகலாதார் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ரொம்ப பின்தங்கி இருக்காங்க. அவங்கள இங்கே வரவழைச்சி அவங்களுக்கு எங்களை மாதிரி கிருஷ்ணகிரி மாவட்ட காதுகலா சங்கத்தின் மாதிரி செயல்பாடுகள் குறித்து ஒரு கலந்தாய்வு நேற்று நடந்தது. அது தொடர்ச்சியாக இன்றைக்கி அவங்கள கௌரிக்கும் விதமாக கலை நிகழ்ச்சி நடைபெற்றது. அதே மாதிரி வெற்றி பெற்றவர்களுக்கு வந்து வெற்றி பெற்றவர்களுக்கு வந்து பரிசுகளும் வழங்கப்பட்டது. அதே மாதிரி இங்கே இந்த சிறப்பு விருந்தினராக வருகை புரிந்துள்ள நமது முன்னாள் டைட்டான் நிர்வாக இயக்குனர் பாஸ்கர் பட் அவர்களும், டாடா எலக்ட்ரானிக்ஸ் திரு ஆர் விவேகானந்தா அவர்களும், மற்றும் இந்த டிஎஸ்கே இன்னோசைன்ஸ் நிறுவன சிஇஓ சம்பத்குமார் அவர்களும் எல்லாம் இங்கே வருகை புரிந்தாங்க. அவங்களுக்கு இந்த நேரத்தில் எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட காதுகலா சங்கத்தின் சார்பாக நாங்கள் வந்து இந்த வடகிழக்கு மாநிலத்தில் இருக்கிற காதுகலாதாருக்கு நீங்கள் வந்து வேலைவாய்ப்பு வந்து கொடுக்கணும். அவங்களோட வாழ்வாதாரம் ரொம்ப பின்தங்கி இருக்குது. நம்ம டாடாஸ் குரூப்ஸ் கம்பெனியில் வந்து அங்கே நிறைய கம்பெனி இப்போ தொடங்க வந்து தயாராக இருக்காங்க. குறிப்பாக வந்து செமிகண்டக்டர் கம்பெனி வந்து சிக்கிமில் வந்து தொடங்கிறதுக்கு தயாராக இருக்காங்க. அதில் வந்து குறிப்பாக இந்த டைட்டான் மாதிரியே அங்கே இருக்க காதுகலாதாருக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து நீங்கள் வழங்கணும், எங்களை மாதிரி அவங்க வாழ்வாதாரமும் உயரணும், அவங்க ரொம்ப பின்தங்கி இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தோம். எங்கள் முன்னாள் நிர்வாக இயக்குனர் திரு பாஸ்கர் பட் அவர்கள் வந்து உடனே வந்து இந்த சிக்கிமில் இருக்க இந்த கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஒரு 16 கேன்சர் ஹாஸ்பிட்டல் இருக்குது, டாட்டா அது இருக்குது. அதில் வந்து இம்மிடியேட்டாக வந்து எவ்வளோ சீக்கிரம் நான் வந்து இந்த அங்கே இருக்க காதுகலாதாரை வந்து வேலைக்கு வந்து நான் அமர்த்தணுமோ நான் இம்மிடியேட்டாக முயற்சி செய்கிறேன் அப்படிங்கிற மாதிரி இப்போ உறுதி சொல்லிட்டு போயிருக்காரு. அவருக்கு இந்த சந்தர்ப்பத்தில் எங்கள் கிருஷ்ணகிரி மாவட்ட காதுகலா சங்கத்தின் சார்பாக நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் வந்து திரு ஆர் விவேகானந்தா அவர்களும் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் எங்கிட்ட வாங்கிட்டு போயிட்டு அவரும் எங்களால் முடிஞ்ச உதவியை வந்து நாங்களும் வந்து டாடா எலக்ட்ரானிக்ஸுக்கும் நாங்கள் வந்து இவங்களை வேலைக்கு அமர்த்துறதுக்கு பரிந்துரை பண்ணுறோம். அவரும் ஒரு கமிட்மெண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே போல் சம்பத் குமார் டிஎஸ்கே இன்னோசைன்ஸ் ஒரு நிறுவனம் இங்கே கிளமங்கலத்தில் செயல்பட்டு இருக்கு. அவரு இம்மிடியேட்டாக குறைச்சது ஒரு 10 பேர்த்தையாவது நான் என் கம்பெனிக்கு வந்து வேலையில் வந்து சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அவரும் உறுதிமொழி கொடுத்துருக்காரு. அவருக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சியோட உண்மையான வெற்றியை இதுதான் என்று நான் கருதுகிறேன். இதற்கு எனக்கு ஒத்துழைப்பு இருந்த அனைவருக்கும், குறிப்பாக கிருஷ்ணகிரி மாவட்ட காதுகலா சங்கத்து நிர்வாகிகளுக்கும் மற்றும் இங்கே எங்களுக்கு உறுதுணையாக இருந்த நண்பர்களுக்கும் இந்த எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். டைட்டான் எம்ப்ளாயிஸ் யூனியன் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து பெரும் உதவி பண்ணியிருக்காங்க. குறிப்பாக சாப்பாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்க மூலிமா தான் எங்களுக்கு வந்து இங்கே இங்கே வருகை தந்துள்ள அனைத்து காதுகலாதாரர்களுக்கும் 2 நாள் உணவு வந்து அவங்க மூலிமா தான் வழங்கப்பட்டது. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நிதி உதவி வந்து பார்த்திங்கன்னா இந்த 6 வடகிழக்கு மாநிலத்தை 6 மாநிலத்துலேருந்து வந்திருந்தாங்க. அவங்களுக்கு இந்த இனிஷியலாக வந்து அதாவது முதற்கட்டமாக அவங்க வந்து இந்த கிருஷ்ணகிரி மாவட்ட காதுகலா சங்கம் மாதிரியே சங்கங்களை வந்து துவங்கணுவாங்க. ஏன் துவங்கணுன்னா, நிறையா இந்த மாதிரி ஒரு சங்கங்கள் இருந்தால் உங்களுக்கு வந்து அதாவது உங்களுடைய தேவைகள் அந்த அரசுக்கிட்ட இருந்து நீங்கள் பெற வேண்டிய உதவிகள் எல்லாமே ஒரு சங்கம்னு இருந்தால் அந்த சங்கத்து மூலிமா நீங்கள் செயல்பட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து தேவையான நேரத்தில் கிடைக்கிறதுக்கு நிறையா வாய்ப்புகள் இருக்குது. நாங்கள் அது மாதிரி தான் ஒரு சங்கத்தை இங்கே 30 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பித்து இன்றைக்கி அந்த சங்கத்து மூலிமா பல பேர்த்துக்கு பல உதவிகள் பண்ணிகிட்ருக்கோம். அது மாதிரி நம்ம தான் வந்து ஒரு சங்கத்தை அமைச்சிக்கிட்டு நீங்கள் வந்து உங்களோட வாழ்வாதாரத்தை உயர்த்துக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக அவங்களுக்கு வந்து ஒரு உதவித்தொகை மாதிரி ஒரு சங்கம் ஆரம்பித்து நீங்கள் எப்படி செயல்படணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு உதவித்தொகை மாதிரி நாங்கள் வந்து கிருஷ்ணகிரி மாவட்ட காதுகலா சங்கத்தின் சார்பாக நம்ம வந்து 6 மாநிலத்துலேருந்து வந்திருந்தாங்க. திரிபுரா, சிக்கிம், அருணாச்சல பிரதேஷ், மணிப்பூர், மேகாலயா, நாகாலாந்து, அந்த மாநிலத்தில் 6 மாநிலத்திலிருந்து வந்தவங்களுக்கு கிருஷ்ணகிரி மாவட்ட காதுகலா சங்கத்தின் சார்பாக நாங்கள் வந்து நிதி உதவி வந்து வழங்கியிருக்கோம். ஒவ்வொரு முதல் தவணையாக ஒவ்வொரு மாநிலத்துக்கும் இப்பொழுது வந்து 15,000 ரூபா கொடுத்துருக்கோம்.